இது அவர் சட்டமன்றத்திலும் சொல்லியிருக்காரு, தொடர்ச்சியா இதே தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை எதிர்கட்சி தலைவர் இப்படி சொல்லுவது என்பது தவறானது. அவருக்கு அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை அவர் வெளியிடணும். அபாண்டமான முறையில் இத்தகைய தவேகாவை நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம் என்பதற்கான அரசியல் பூர்வமான காரணங்களை தெளிவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே அரசியல் ரீதியாகத்தான் நாங்கள் முடிவுகளை எடுக்கிறோமே தவிர எதிர்கட்சி தலைவர் சொல்வதை போல அந்த மாதிரியான தன்மையில் அந்த முடிவு என்பது மேற்கொள்ளப்படவில்லை. அது இத்தகைய அபாண்டமான குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. பரவலா எல்லாரும் பேசுறாங்க. இது குறித்து அவரே பேசுவார்னு அமைச்சராக இருக்கிற வன்னியரசு சொல்லியிருக்காரு. அந்த கட்சியில ஒரு தீர்மானம் கூட போட்டிருக்காங்க. நீங்க எல்லாரும் அதுல சேர்ந்து இருக்கனால அது எப்படி இந்த மாதிரியான பேச்சுக்கள் கருத்துக்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இடைத்தேர்தலை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. இடதுசாரி கட்சிகள் இப்போது ஒரு மாநில அளவிலான இடதுசாரி கட்சிகளுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழுவை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். நாங்கள் அந்த அணியிலேயோ இந்த அணியிலேயோ கிடையாது. நாங்கள் இடதுசாரி அணி என்பது தனித்து செயல்படுகிறோம். அதே நேரத்தில் தாவேகா ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்பது தொடரும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது.